அப்ப கடவுள் குடும்பத்தை உருவாக்கியதனுடைய அடிப்படையே ஒருவர் மற்றவரை சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு கடவுள் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்ப அந்த குடும்பங்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு அச்சாணியாக இருக்கிறது. அந்த குடும்பங்களை நாம் இன்றைக்கு பேணி பாதுகாத்து அதை திருக்குடும்பங்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குடும்ப பெருவிழா நமக்கு தருகிற ஒரு பெரிய அழைப்பாக இருக்கிறது. இயேசு அந்த குடும்பத்திலே ஒருவராக இருக்கிறார். அன்னை மரியாளும் சூசையப்பரும் உருவாக்கியது குடும்பம் என்றால், இயேசு அதனுடைய ஒரு குழந்தையாக மாறிய போதுதான் அது திருக்குடும்பமாக மாறியது. அப்ப நம்முடைய குடும்பங்களும் குடும்பங்களாக இருக்கிறது. அவை கடவுள் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற போதுதான் அவை திருக்குடும்பங்களாக மாறுகின்றன. அப்ப அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும். இன்றைக்கு குடும்பம் தான் ஒரு மனிதனை